ரொம்ப ஆர்வம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீம் எனக்கு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்பாவோட ஃபேன், அப்பா அவருக்கு ஃபேன் ரொம்ப. அதுலேருந்து அப்படியே எனக்கு வந்துச்சு. அவரை பார்த்தா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். வந்து வேலூரில் பூத்து பொறுப்பாளராக இருக்காங்க. என்னோட பொண்ணு தான் நேற்று பாஸ் வர வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அவரை காமிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாங்க. அவர் அடம் பிடிச்சிட்டே இருந்தேன் நான். கண்டிப்பாக வெற்றி நம்மதே 2026 அவர் தான். அவர் தாங்க, அவர் வரணும்னு தான் நாங்களாம் ஆவல்வா காட்டிருந்தோம். கரெக்டாக வந்துக்கிறாரு, கண்டிப்பாக ஆவார் சிஎம். ஆவார், நாங்கள் இருக்கோம். மொத்தமே அவங்க பக்கம் தான் இருக்காங்க. தளபதி தான், கம்பல்சரி தளபதி தான். அது நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சப்போர்ட் நிறைய இருக்கு. மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே தளபதி தான். அவர் என்ன பேசினாலும் சரி, தளபதிக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு, ஃபுல் சப்போர்ட் இருக்கு. தனியாக ஜெயிப்பார். கண்டிப்பா வெற்றி நம்மதே. அவரை பார்க்கணும். இதுவரை ஒரு ரசிகராக வந்திருக்கோம். இப்போ ஒரு தலைவரா வந்து அவர் எப்படி பேசுறாரு, மக்களுக்காக என்னென்ன பேச போறாருன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கோம். ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். ஆமா ஆமா இந்த அதோட ஆர்வமாக தான் வந்திருக்கோம். இந்த மாவட்டத்தோட எம்எல்ஏ எம்பி அவங்களா இருக்காங்க, அவங்கள பற்றி எதனா பேசுகிறாரா, இல்லை எங்களுக்கு என்ன இந்த மாவட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு இதோட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. வேலூரில் அதிகப்படியாக மணல் திருட்டு நடக்குது, ஆற்று மணல் கொள்ளை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஏதாச்சும் மாற்றுவாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். நம்ம வந்து எல்லாரையும் பார்த்தோம், எல்லாரும் அரசியல் தலைவரையும் பார்த்தோம். இவர் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ என் பசங்கள்லாம் வளர்ந்து வர டைமில் அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக பண்ணுவார். எஜுகேஷன்லேருந்து இந்த நாட்டை எப்படி ரன் பண்ணோன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். அவர் பேரில் நாங்களும் வழி நடத்துப்போம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அவரு தான் வருவார். கண்டிப்பாக இருக்குது, நாங்களாம் விட மாட்டோம். இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் யாரும் விடவே மாட்டோம். ஓல்டர் எங்கள் டேடிலாம் கூட இதுக்கு தான் போடுறத சொல்லியிருக்காங்க. லேடிஸுக்கு சேஃப்டி வேணும், நிறைய சேஃப்டி வேணும். சின்ன பசங்கள்லாம் இப்போ வீட்டிலே நிறைய மேரேஜ் பண்ணுறாங்க, 17 இயர்ஸ்குள்ளவே பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அவர். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணலாம். இன்னும் நல்லா லேடிஸ் வந்து அடுப்பங்கரையிலே இல்லாமல் நல்லா முன்னேறணும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா வேலை கிடைக்கணும். ஒரு பேங்க்குக்கு போனால் கூட நாங்கள் வந்து தகுதியான ஆள் இல்லை, எழுதுறவங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்ல தகுதி இருக்கிறவங்களா பார்த்து வேலையில் போட்டால் நல்லாயிருக்கும்.